உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். வந்தே மாதரம். சுஜலாம் சுஃபலாம் மலேஜ சிதலாம் ஷஷ்ய ஷாமலாம் மாதரம். வந்தே மாதரம். शुभ्र ज्योत्सनां फुलकितयामिनी फुल्ल कुसुमित ध्रुविधर शोभिनी सुहासिनी सुमधुर भाषिनी சுகதாம் வரதாம் மாதரம். வந்தே மாதரம். இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் புரிகிறதா? வந்தே மாதரம் என்கிற பாடல் எழுதி 150 ஆண்டுகள் ஆகிவிட்டதா? அதனால் நேற்று 10 மணி நேரம் வரை இந்த நாட்டு பார்லிமெண்டில் வாதம் பிரதிவாதம் அனைத்துமே நடந்தது. இந்த நாட்டு பிரதமர் இந்த நாட்டு மக்களை முட்டாளாக்கக்கூடிய வேலையை மீண்டும் ஒரு முறை பார்த்திருக்கிறார். 60 நிமிடங்கள் வரை இந்த பாடலை பற்றி பேசினாராம். ஆனால் இந்த பாடலுக்கான வரிகள், இந்த பாடலுக்கான அர்த்தத்தை எத்தனை பேர் உணர்ந்து பேசினார்கள் என்று எனக்கு புரியவில்லை. அது காங்கிரஸை சார்ந்த நபர்களாக இருக்கட்டும், அது டிஎம்கேவை சார்ந்த நபர்களாக இருக்கட்டும், அது டிஎம்சியை சார்ந்த நபர்களாக இருக்கட்டும், அல்ல மிக முக்கியமாக பிஜேபியை சார்ந்த நபர்களாக இருக்கட்டும், இந்த பாடல் வரிகளுடைய அர்த்தத்தை நீங்க புரிந்து கொண்டீர்கள்னா, தாய் மண்ணே உன்னை நான் வணங்குகிறேன். தாய் மண்ணை பற்றி சிந்திக்கக்கூடிய நபர்கள் தான் அங்க பார்லிமெண்டில் நேற்று டிபேட் செய்தார்கள் என்று நீங்க பார்த்தீர்களா? கிடையாது. இந்த நாட்டு விவசாயிகள், இந்த நாட்டு வளங்கள், இந்த நாட்டு மக்கள், இந்த நாட்டு மண்ணை பற்றி எழுதி இருக்கக்கூடிய இந்த அழகான பாடல், இந்த அழகான அர்த்தத்தை நீங்க புரிந்து கொண்டு பேசியிருந்தீர்கள்னா, இன்னைக்கு இந்த நாட்டு மக்களுடைய உணர்வுகளை நீங்க புரிந்திருப்பீர்கள். இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை நீங்க அங்க டிபேட் செய்திருப்பீர்கள். பிஎல்ஓ ஆபீசர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இண்டிகோ விமான பிரச்சனையை வைத்து விமான நிலையத்தில் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டு ஏழைகள் நசுக்கப்படுகிறார்கள். இந்த நாட்டு பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பிற்காக தவிக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும், இந்த நாட்டு பிரச்சனைகளை பற்றி நீங்க விவாதிக்கக்கூடிய அந்த ஸ்தலத்தில் நீங்க என்ன செய்திருக்கிறீர்கள்? ஒரு பாடல் எழுதி 150 ஆண்டுகள் ஆகிவிட்டதாம். அதற்காக 10 மணி நேரம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுமே வாதம் பிரதிவாதம் டிபேட்டை நடத்தியிருக்கிறீர்கள். இந்த வார்த்தை பற்றி, இந்த பாடலை பற்றி புரிந்து கொள்ளாத நபர்கள் நேற்று பேசியதை பார்த்து சிரிப்புதான் வந்தது. மிக முக்கியமாக நரேந்திர மோடி அவர்கள், இந்த நாட்டில் யாருக்குமே எதுவுமே புரியாது, எதை வேணாலும் கட்டுக்கதைகளை அவிர்த்து விடலாம், மக்கள் முட்டாள் என்று நம்பக்கூடிய அவருடைய உரையை நான் நேற்று கேட்டேன். நரேந்திர மோடி அவர்கள் இந்த 60 நிமிடத்தில் என்னதான் பேசினார் என்று கேட்டீர்கள்னா, 13 முறை காங்கிரசின் பெயரை எடுத்திருக்கிறார், 7 முறை ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பெயரை எடுத்திருக்கிறார், 3 முறை இவருடைய உரையில் ஜின்னாவும் வந்துவிட்டது. ஆனால் இவர் வாயிலிருந்து வராத ஒரு வார்த்தை தான் சங் பரிவார். சங், RSS, அதிலிருந்து தானே நீங்க வருகிறீர்கள். அப்போ RSS உடைய இன்வால்வ்மெண்ட் எதற்காக இந்திய சுதந்திர போராட்டத்தில் கிடையாது என்று அதை பற்றி எதற்காக நீங்க பேசவில்லை? இவர் பேசிய உரையில் இந்த நாட்டு சுதந்திர போராட்டத்தை, சுதந்திர போராட்ட வீரர்களை, ஒட்டுமொத்த அந்த மூவ்மெண்ட்டையே கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய வேலையை ஒரு பிரதமர் பேசுவதை நான் முதல் முறையாக கேட்டிருந்தேன் நேற்று. சங் பரிவார், RSS 1925ஆம் ஆண்டு எஸ்டாப்ளிஷ் செய்யப்பட்டது. 1947ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது. 22 ஆண்டுகள் சுதந்திர போராட்டத்தின் போது இந்த நாட்டு மக்களுக்கு எதிராக இயங்கிய ஒரு அமைப்பு தான் RSS. வெள்ளையரே வெளியேறு, பாரத் சோடோ, அங்கிரேசோ பாரத் சோடோ என்கிற அந்த மிகப்பெரிய மூவ்மெண்ட், அதற்கு எதிராக நின்ற நபர்கள் யார்? இதே சங்க பரிவாரை சார்ந்த நபர்கள். வெள்ளையர்களுடைய மடியில் அமர்ந்து கொண்டு இந்த நாட்டு மக்களுக்கு எதிராக சதித்திட்டங்களை பார்த்த நபர்கள் யார்? இந்த நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு எதிராக உளவு பார்த்த நபர்கள் யார்? சங்க பரிவாரை சார்ந்த நபர்கள்.
வெள்ளையர்கள் வெளியேறக்கூடாது, வெள்ளையர்கள் இங்கேதான் இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு பட்டர்தலாவியன் அவர்கள் யார்? இதே சங்க பரிவாரை சார்ந்த நபர்கள். அங்கிருந்து பென்ஷன் வருது, பணம் வருது, எப்படியாவது ஹிந்து முஸ்லிம் என்கிற இந்த கலவரத்தை தூண்டிவிட்டு தன்னுடைய அரசியல் லாபத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் அன்னைக்கிலிருந்தே இருந்தார்கள். அவர்களுடைய பெயர் தான் RSS. ஏன் நரேந்திர மோடி RSS பற்றி பேசவில்லை, ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்று இதற்கு மேல் நீங்க புரிந்து கொள்ளுங்கள். நரேந்திர மோடி நேற்று எந்த அளவில் அங்க இந்த பாடலை பத்தி பேசினார் என்ற ஒரு சிறிய கட்டத்தை நீங்க பாருங்க. उस चिट्ठी में जिन्ना की भावना से नेहरू जी अपनी सहमति जताते हुए कि वंदे मातरम की, ये जो उन्होंने सुभाष बाबू को लिखा है, वंदे मातरम की आनंद मठ वाली पृष्ठभूमि मुसलमानों को इरिटेट कर सकती है. நரேந்திர மோடி नेहरू एंड जिन्नाவுடைய கடிதத்தை பற்றி பேசுகிறார். नेहरू जी अपनी सहमति जताते हुए कि वंदे मातरम की आनंद मठ वाली पृष्ठभूमि मुसलमानों को इरिटेट कर सकती है. नेहरू ஒரு கடிதத்தை எழுதினாராம் ஜின்னாவிற்கு. வந்தே மாத்திரம் ஆனந்த் மட் என்கிற ஒரு கதையை சோடிச்சு. இந்த வார்த்தை இஸ்லாமியர்களுடைய இமோஷன்ஸ்களை இரிட்டேட் செய்யக்கூடிய வேலையை பார்த்து விடுமா? ஜஸ்ட் இமேஜின். எதை வேறாலும் அவிர்த்து விடலாம் என்று கூறக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் வந்தே மாத்திரம் என்கிற அந்த வார்த்தையை 121 முறை தன்னுடைய உரையில் எடுத்திருக்கிறார். தேஷ் நாடு 50 முறை, பாரத் 35 முறை, அங்கிரேஸ் வெள்ளையர் 34 முறை, பெங்கால் 17 முறை, காங்கிரஸ் 13 முறை. பங்கிங் சந்திர சாட்டர்ஜி இந்த பாடலை எழுதிய அந்த நபர், அவருடைய பேர் 10 முறை. நெஹ்ரு 7 முறை, மகாத்மா காந்தி 6 முறை, முஸ்லிம் லீக் 5 முறை, ஜின்னா 3 முறை, காங்கிரஸ் 3 முறை, முசல்மான் 2 முறை. இது போன்ற ஏராளமான வார்த்தைகள். ஆனால் ஒரு வார்த்தை கூட சங்க பரிவார் RSS என்கிற வார்த்தையை இவர் எடுக்கவில்லை. 22 ஆண்டுகள் சுதந்திரம் கிடைப்பதற்கு 22 ஆண்டுகள் சங்க பரிவார் இருந்த பின்பு கூட ஏன் அந்த வார்த்தையை எடுக்கவில்லை என்று நீங்க பார்த்தீர்கள். ஏன்னா அவர்களுடைய நோக்கமே வெள்ளையர்களை விரட்டுவது கிடையாது. அங்கிருந்து ஏதோ பென்ஷன் கிடைத்தால் போதும். இவருடைய உரையில் நீங்க பார்த்தீர்கள்னா நெஹ்ரு, காந்தி சுதந்திர போராட்டத்தை எப்படி கொச்சைப்படுத்துறது, எப்படி இழிவுபடுத்துறது, அதுதான் இவருடைய நோக்கமாக இருந்ததை ஒழிய அதற்கு பிரியங்கா காந்தி ஒரு அழகான பதிலை கொடுத்திருந்தார். ஒரு வேலையை செய்யுங்க சார், 10 மணி நேரம் இன்னைக்கு இதை வச்சு நீங்க டிபேட் நடத்தியிருக்கீங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி விவாதித்திருக்கலாம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற முக்கியமான விஷயங்களை பற்றி விவாதித்திருக்கலாம். இண்டிகோ பிரச்சனை இருக்கு, BLO இருக்கு, SIR இருக்கு, வேலைவாய்ப்பு இருக்கு, விலைவாசி இருக்கு, அதை பற்றி விவாதித்திருக்கலாம். மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை பற்றி விவாதித்திருக்கலாம். ஆனால் நீங்க நெஹ்ருவை பற்றியே பேசக்கூடிய வேலை பார்த்து வருகிறீர்கள். ஒரு வேலை செய்யுங்க, ஒரு பட்டியல் எடுங்க. எப்படி என்னை அவர் திட்டிப்பட்டாரு, இவர் திட்டிப்பட்டாரு, என்னை இங்க திட்டினார்கள், அங்க திட்டினார்கள், ஒரு பட்டியல் நீங்க எடுத்துட்டு வந்தீங்க இல்லையா? நரேந்திர மோடியை காங்கிரஸ் எதிர்கட்சிகள் திட்டி வருத்தெடுக்கிறார்கள் என்று அதே போன்ற ஒரு பட்டியலை நீங்க நெஹ்ருவை பற்றி எடுத்துட்டு வாங்க. நெஹ்ரு நல்லவர், நெஹ்ரு கெட்டவர், நெஹ்ரு மோசமானவர், நெஹ்ரு இதை செஞ்சுட்டாரு, நெஹ்ரு அதை செஞ்சுட்டாரு, ஒரு பட்டியல் எடுத்துட்டு வாங்க. ஒரு நாள் உட்காரலாம், ஒரு நேரத்தை ஒதுக்குங்க, இதே மாதிரி உட்காரலாம், இதே மாதிரி விவாதிக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் இந்த நாட்டு பிரச்சனைகளை பற்றி பேசலாம். ஒரு முறை உங்களுடைய ஆதங்கத்தை தீர்த்து கொள்ளுங்கள். பிரியங்கா காந்தி இந்த வார்த்தையை நேற்று பேசியிருக்கிறார். வந்தே மாதரம் இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை நான் உங்களுக்கு புரிய வைப்பதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. இந்த சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய காரணம் நாங்கள் இது போன்ற உண்மைகளை உங்களுக்கு முன்பு எடுத்து வைப்பது தான். ஆகையால் இந்த வீடியோவை முடக்கி வருகிறார்கள், இந்த சேனலையும் முடக்கி வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள் தான். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள்.
உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதவும் மறக்காதீர்கள். ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல இந்த விஷயத்தை பற்றின உங்களோட கேள்விகள், கருத்துக்கள். இதை தாண்டி அருகே எழுதியிருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். வந்தே மாத்தரம் ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் பேன் செய்யப்பட்ட, அதாவது இந்த வார்த்தையை நீங்க கூறினாலே அது ஒரு தேச துரோக சட்டத்திற்கு கீழே வந்து. அப்போ ஏன் ஹெட்கவார் அவர்கள் வந்தே மாத்திரம் என்று கூவிக்கொண்டு சிறைக்கு செல்லவில்லை? எதற்காக கோல்வர்கர், அவரும் உங்களுடைய லீடர் தானே, அவர் இதற்கு சிறைக்கு செல்லவில்லை? மூஞ்சே, இன்னொரு சங்க பரிவாரோட லீடர், த ஃபவுண்டர் மெம்பர்ஸ் ஆஃப் RSS, ஏன் அவர்கள் சிறைக்கு செல்லவில்லை? 16 வயதிலேயே சுதர்ஷன், அவரும் உங்களுடைய இதே சங்க பரிவாருடைய தலைவர் தானே, அவர் எதற்காக சிறைக்கு செல்லவில்லை? சாவர்கர் எதற்காக சிறைக்கு செல்லவில்லை? இது போன்ற ஏராளமான நபர்களுடைய பெயரை நான் எடுக்கலாம். ஆனால் ஒரு நபருடைய பெயரை கூட, உங்களுடைய வரலாற்றை பிரட்டி பாருங்கள், சங்க பரிவாருடைய அந்த லிட்ரேச்சரை, அந்த புத்தகத்தை எடுத்து பாருங்கள், ஏதோ ஒரு இடத்தில் வந்தே மாத்திரம் என்று எழுதியிருந்தால் எனக்கு காட்டியிருங்கள். வந்தே மாத்திரம் என்று எந்த இடத்திலையுமே இவர்கள் எழுதாததற்கான காரணம், வெள்ளையர்கள் ஒரு உத்தரவை போட்டிருந்தார்கள், இந்த மாதிரி இந்த வார்த்தை நீங்க எடுத்தாலே அது தேச துரோகம். அப்போ வெள்ளையர்களுக்காக பணிபுரிந்து வெள்ளையர்களுக்காகவே வேலை பார்த்து கொண்டிருந்த இந்த கூட்டம் வந்தே மாத்திரம் என்கிற வார்த்தையை பாய்காட் செய்திருந்தார்கள். வந்தே மாத்திரத்தை மட்டுமல்ல, இந்த நாட்டு தேசிய கொடியை, இந்த நாட்டு கான்ஸ்டியூஷனை, இந்த நாட்டு தேசிய பாடலை, இன்க்ளூடிங் ஜனகணமன, நேஷனல் ஆந்தம், அதையும் பாய்காட் செய்த நபர்கள் தான் RSS. இந்த பாடலை காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி வெஸ்ட் பெங்காலில் ஒரு மீட்டிங் நடந்தது. அதில் வந்தே மாத்திரத்தை ஒஃபிஷியலாக சேர்த்து கொண்ட அந்த தருணம் அது. ஆனால் அதை பற்றி நரேந்திர மோடி அவர்கள் பேசிய போது, कांग्रेस कार्य समिति की एक बैठक कोलकाता में होगी, जिसमें वंदे मातरम के उपयोग की समीक्षा की जाएगी. बंकिम बाबू का बंगाल, बंकिम बाबू का कोलकाता, और उसको चुना गया. बंकिम बाबू के बंगाल, बंकिम बाबू का कलकत्ता, बंकिम बाबू का उनको चुना गया था. பங்கிம் பாபு என வெஸ்ட் பெங்காலில் இப்ப தேர்தல் வர இருக்கிறது. ஆனால் இந்த விஷயங்களை இவர் எடுத்து வைக்கும் போது அவர் மறந்துவிட்ட ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். 27ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 1896ஆம் ஆண்டு கல்கட்டாவில் நடந்த காங்கிரசின் அதிவேஷன். காங்கிரசின் இந்த கூட்டத்தில் குரு ரவீந்திரநாத் டாகோர் அவர்கள் இந்த பாடலை பாடி காட்டினார். அதாவது ஒரு கவிதையாக இருந்த ஒரு சில வரிகளை அதை பாடலாக மாற்றிய நபர் தான் ரவீந்திரநாத் டாகோர். இந்த இடத்தில் ஹிந்து முஸ்லிம் என்கிற இந்த விதையை, ஹிந்து முஸ்லிம் என்கிற விஷயத்தையே தன்னுடைய அரசியலாக மாற்றிக்கொண்ட நரேந்திர மோடி இந்த விஷயங்களை பேசவும் மாட்டார், அதை புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். இதே அதிவேஷனில் குருதேவ் வந்தே மாத்திரம் என்று பாடிய அதே நாளில் இன்னொரு விஷயமும் நடந்தது. காங்கிரஸ் தன்னுடைய முதல் இஸ்லாமிய நபரை பிரசிடென்டாக தேர்வு செய்த அந்த காலகட்டம். ரஹமத்துல்லா எம் சயானி, இவர்தான் காங்கிரசின் பிரசிடென்ட். RSSின் எத்தனை நபர்கள் இஸ்லாமிய மதத்தை சார்ந்த நபர்கள் அல்ல, நீங்க ஹிந்து ஹிந்து என்று கூறுகிறீர்கள் இல்லையா, தலித் வர்க்கத்தை சார்ந்த நபர் அல்ல, OBC வர்க்கத்தை சார்ந்த நபர், ஒரு நபரை காட்டுங்க. SC ST OBC இந்த 3 கேட்டகரியிலிருந்து ஒரு நபரை காட்டுங்கள் RSS உடைய தலைவர் பதவியில் அமர்ந்திருக்கார் என்று ஒரு நபரை காட்டுங்கள். உங்களால் முடியாது, என உங்களுடைய கொள்கையே அது கிடையாது. 1937ஆம் ஆண்டு காங்கிரஸ் இன்னொரு முடிவு எடுக்கிறது. அவர்கள் நடத்தக்கூடிய ஒவ்வொரு மேடையிலும் வந்தே மாத்திரம் என்கிற இந்த பாடலை பாடுவது கட்டாயப்படுத்தினார்கள். சரோஜினி நாயுடு அவர்கள் வந்தே மாத்திரம் என்கிற இந்த விஷயத்தை ஒரு புரட்சியாக ஒட்டுமொத்த வெஸ்ட் பெங்காலில் எடுத்து சென்ற அந்த பெருமை அவருக்கு போய் சேர்கிறது. 1905ஆம் ஆண்டு காங்கிரஸ் நேத்ரி சரோஜினி நாயுடு வந்தே மாத்திரமை ஒரு ஆந்தோலனாக மாற்றிய அந்த காலகட்டம். இது மட்டுமல்ல, திலக் அவர்கள் பெஹல்காமில் 1908ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட 6 வருடங்கள் வரை இதே வந்தே மாத்திரம் என்கிற வார்த்தையை பேசிய குற்றத்திற்காக சிறையில் இருந்திருக்கிறார்.
இவர் மட்டுமல்ல, எந்த பெங்காலை பற்றி இவர் பேசியிருக்காரோ நரேந்திர மோடி அவர்கள், அதே பெங்கால்ல இருந்து வந்த இன்னொரு பெண்மணி மாத்தங்கி ஹசாரா. மாத்தங்கி ஹசாராவை பற்றி எதற்காக நீங்க பேசவில்லை? ஏன்னா உங்களுக்கு அந்த தைரியமே கிடையாது. ஏன்னா உங்களுடைய ஆட்கள் யாருமே சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. மாத்தங்கி ஹசாரா 1942ஆம் ஆண்டு வரை வெள்ளையர்களுடைய சித்திரவதையை சிறைக்குள் பார்த்து வந்தே மாத்திரம் என்கிற அந்த வார்த்தைக்காக உயிரை விட்ட அந்த பெண்மணி. போய் சர்ச் செய்து பாருங்கள் சார். 60 நிமிடங்கள் வரை நீங்க பேசிய வார்த்தை எல்லாமே நேரு, காந்தி, வெறுப்பு, ஹிந்து, முஸ்லிம், அதை தாண்டி எதுவுமே கிடையாது. ஆனால் உண்மையிலே நீங்க இந்த பாடலை பற்றி உண்மையிலே இந்த பாடலை பற்றி புரிஞ்சுதான் பேசியிருந்தீர்கள்னா இது போன்ற உரையை நீங்க நேற்று எடுத்துக்காட்டியிருக்க மாட்டீர்கள், பேசியிருக்க மாட்டீர்கள். நரேந்திர மோடி அவர்கள் இன்னொரு கட்டுக்கதையை அவுத்து விட்டிருந்தார். வந்தே மாத்திரம் என்கிற இந்த பாடலை ஏராளமான நபர்கள், இந்தியர்களே எதிர்த்தார்களாம். யார் எதிர்த்தார்கள்? முஸ்லிம் லீக். முஸ்லிம் லீக் இந்த வார்த்தையை எதிர்த்தது. முஸ்லிம் லீகுடன் சேர்ந்து இன்னொரு அமைப்பு ஹிந்து மகாசபா, உங்களுடைய அமைப்பு தான். ஹிந்து மகாசபா மற்றும் முஸ்லிம் லீக், இந்த 2 அமைப்புகளை சார்ந்த நபர்கள் தான் வந்தே மாத்திரம் என்கிற இந்த கோஷத்தை, இந்த பாடலை எதிர்த்தார்கள். வேற யாருமே எதிர்க்கவில்லை. அப்போ முஸ்லிம் லீக் மற்றும் ஹிந்து மகாசபா ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கோர்த்து வெள்ளையர்களுக்காக உளவு பார்க்கக்கூடிய வேலை, வெள்ளையர்களுக்காக பணிபுரிந்த வேலை நீங்க மறந்து விட்டீர்களா என்ற அந்த கேள்வியை நான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்கிறேன். வந்தே மாத்திரம் 1905ஆம் ஆண்டு வாரணாசி அதிவேஷனில் முதல் முறையாக அதை மிகப்பெரிய அளவில் எடுத்து வைத்தார்கள். அப்போதான் ஹிந்து மகாசபா அல்ல முஸ்லிம் லீக் இதிலிருந்து வருவதற்கு முன்பு ஒரு சில நபர்கள் இருந்திருப்பார்கள். அவர்கள் தன்னுடைய எதிர்ப்பை ரெஜிஸ்டர் செய்தார்கள். அதுக்கப்புறம் சுதந்திர கிடைக்கக்கூடிய நாள் வரை இந்த வார்த்தையை எதிர்க்கக்கூடிய வேலை தான் இவர்கள் பார்த்தார்கள். இது மட்டுமல்ல, எந்த விதமான நபர்களை நீங்க எடுத்து வைத்திருக்கிறீர்கள், எந்த விதமான ஐடியாலஜியை சார்ந்த இந்த கட்சி என்று நீங்க பார்க்க வேண்டும். உங்களுடைய ஃபேவரட் தலைவி என்ற ஒரு படத்திலும் நடிச்ச அந்த பெண்மணி கங்கனா ரனாவத், இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்து 75வது ஆண்டில் அவர் பேசிய அந்த வார்த்தை, 75 ஆண்டுகள் வரை இந்த நாட்டிற்கு போராடி ரத்தத்தை சிந்தி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்ததெல்லாம் ஒரு நாடகம் மட்டும்தான். உண்மையிலே இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது 2014ஆம் ஆண்டு தான். நரேந்திர மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டரான அந்த நாளை தான் நாங்கள் சுதந்திரமாக கொண்டாடுகிறோம் என்று கூறிய அந்த பெண் இன்னைக்கும் அதே பார்லிமெண்ட்ல தானே உட்கார்ந்திருந்தார். இந்த டிபேட்களை அவரும் தானே கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்க பார்க்கும்போது 24ஆம் தேதி ஜனவரி மாதம் 1950ஆம் ஆண்டு ஒஃபிஷியலாக இந்த பாடலை டாக்டர் ராஜேந்திர பிரசாத், வந்தே மாத்திரம் இஸ் ஹிஸ்டாரிக்கல் ரோல் இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் என்கிற விஷயத்தை வைத்து இந்த பாடல் இஸ் ஆர் நேஷனல் சாங், நேஷனல் ஆந்தம் ஜனகணமன அண்ட் நேஷனல் சாங் வந்தே மாத்திரம். இந்த 2 பாடல்களுக்குமே ஒரே முறையான, ஒரே லெவலான ஈக்குவல் மரியாதையை நாம் அனைத்து நபர்களுமே செலுத்த வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை எடுத்து வைத்திருந்தார். And what Narendra Modi had said, Narendra Modi should feel ashamed of not taking the name of RSS because உங்களுடைய ஐடியாலஜியிலேயே இந்த வார்த்தைக்கான அர்த்தம் புரிந்திருக்காது. இப்போ உங்களுக்கு இந்த பாடலுக்கான ஒரு சில அர்த்தங்கள் எடுத்து காட்டுகிறேன், அப்போ உங்களுக்கு புரிய வரும். வந்தே மாத்திரம் சுஜலாம் சுஃபலாம் மலேஜ் சித்தலாம் ஷஷ்ய ஷாமலாம் மாத்திரம் வந்தே மாத்திரம். இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை இதற்கு மேல் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு புரிய வரும். எந்த அளவில் இவர்கள் நேற்று வாதித்து வந்தார்களோ, அதற்கான அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் வாதித்து வந்தார்களோ, அவர்களுக்கு இந்த அர்த்தம் புரிந்திருந்தால் எந்த அளவில் இந்த நாட்டு மக்களுடைய நிலை இன்னைக்கு உயர்ந்திருக்கும் என்று. हम अपनी मातृभूमि की वंदना करते हैं. वंदे मातरத்திற்கான அர்த்தம் தாய் மண்ணை நாங்க வணங்குகிறோம். मेरी यह मातृभूमि शीतल जल और फलों से युक्त है. என்னுடைய இந்த மண் மரங்கள், மலைகள், பழங்கள், காய்கறிகள் அனைத்து பொருட்களையும் வைத்து நிறைந்து கிடக்கிறது. मेरी मातृभूमि मलयागिरी के चंदन के समान
शीतलता प्रदान करने वाली है. என்னுடைய இந்த தாய்மண் சந்தனத்தை பூசினால் எப்படி அந்த குளிர்ச்சி கிடைக்குமோ அந்த மாதிரியான ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய மண் தான் என்னுடைய தாய்மண். அதை நான் வணங்குகிறேன். मेरी मातृभूमि अपनी फसलों अपने वनस्पतियों से हरी भरी है. என்னுடைய இந்த தாய்மண் வயல்கள் காடுகள் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய வளங்களால் நிறைந்து கிடக்கிறது. मैं इस मातृभूमि को वंदन करता हूं. நான் இந்த மண்ணை वनंगिगिरे. इस धरती माता की रात्रि स्वच्छ चांदनी में खिलखिलाती है और खिले हुए पुष्पों को लताओं को सुशोभित होकर प्रसन्न है. என்னுடைய இந்த தாய்மண் இதில் மலரக்கூடிய அழகான கொடிகள் பூக்கள் இரவு நேரத்தில் அப்படியே சாந்தமாக தெரிகிறாள் என்னுடைய தாய்மண். அதாவது இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க படிச்சீர்கள், இந்த தாய் மண்ணில் இருக்கக்கூடிய விஷயங்களை, வளங்களை, காடுகளை, மலைகளை, அந்த தாய்மண் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் பற்றி பேசியிருக்கிறார்கள். விவசாயிகளை பற்றி பேசியிருக்கிறார்கள். இந்த மண்ணை நம்பி இந்த நாட்டில் வசிக்கக்கூடிய மக்களை பற்றி பேசியிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டில் விவசாயிகளுடைய நிலை என்ன? 15 மாதங்கள் வரை ரோட்டில் போராடினார்கள். 800க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். இப்போ பீகாரை நீங்க எஸ்ஐஆருக்கு பின்பு எப்படி வெற்றி பெற்றீர்கள் என்று எல்லாருக்குமே தெரியும். அந்த பீகார் மக்களுடைய வீடுகளை, குடிசைகளை எப்படி புல்டோசரை வைத்து இடித்து வருகிறீர்கள், அதையும் நீங்க பார்த்து வருகிறீர்கள். அந்த தாய் மண்ணில் பிறந்த நபர்கள் தான் அவர்கள். எப்படி உங்களுடைய அடானி அம்பானி போன்ற நண்பர்களுக்கு இந்த நாட்டு காடுகளை, இந்த நாட்டு மலைகளை எவ்வளவு பேராலும் சூறையடிச்சு கொள்ளுங்கள், தோண்டுங்க, மலையை வெட்டுங்க, காடுகளை வெட்டுங்க, மரங்களை வெட்டுங்க, உங்களுக்கு தான் இல்லை. இந்த தாய் மண்ணை பற்றி வணங்கக்கூடிய நபர்கள் இந்த வேலையை பார்த்திருப்பார்களா? அராவலி ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய மலைகள் 30 மீட்டருக்கு மேல இருக்கக்கூடிய எந்த மலையுமே தொடக்கூடாது என்கிற ஒரு சட்டம் இருந்தது. இப்போ 100 மீட்டர் வரை அது எதுவுமே மலை கிடையாது. அனைத்தையுமே அடானி அம்பானிக்கு வித்து விடலாமா, அனைத்தையுமே தோண்டலாமாம், வெட்டலாமாம், கொத்தலாமாம். இது இவர்கள் கொண்டு வந்த புதிய சட்டம். அண்ட் நரேந்திர மோடி இஸ் டாக்கிங் அபவுட் வந்தே மாதரம். சிந்தித்து பாருங்கள். தாய் மண்ணை வணங்குகிறேன் என்கிற இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை இவருடைய முன்னோர்கள், RSSஐ தொடங்கினவர்களும் புரிந்து கொள்ளவில்லை. இன்னைக்கு இவர் பேசும்போதும் புரிந்து கொள்ளாமல் தான் பேசியிருந்தார். அவருடைய உரையில் ஹிந்து முஸ்லிம் என்கிற அந்த வெறுப்பு தான் இருந்தது. அவருடைய உரையில் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் எதற்காக கிடைத்தது என்கிற அந்த வெறி தான் இருந்தது. இந்த நாட்டை பற்றி ஒரு துளி கூட கவலைப்பட்ட நபராக இருந்திருந்தால் இந்த நாட்டை பற்றி பேசியிருப்பார். இந்த 10 மணி நேரத்தை வீணாக்கி இருக்க மாட்டார்கள். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்கள்